ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான வழிமுறைகளை தேடணும் இல்லையா? அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம். சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்களோட அன்பை மட்டும் உங்களோட மனசில் சுமங்க. ஓகேயா? அப்போ நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம். போலியானவங்களோட அன்பை மட்டும் உங்களோட மனசில் சுமந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. போலியானவங்களோட அன்பு நிரந்தரம் இல்லை. அதனால் அவங்களோட அன்பை நீங்கள் உங்களோட மனசில் சுமக்காதீங்க. உண்மையானவங்களோட அன்பு என்றைக்குமே நிரந்தரமானது. அதனால் அவங்களோட அன்பை சுமக்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. ஓகேயா? நீங்கள் வாழ்க்கையில் நல்லவங்களை நம்பி, கடவுளை நம்பி நல்ல வழியிலே போங்க. கடவுள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதையும் வாழ்க்கையில் காட்டுவோம். ஸோ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா வாழ்க்கையில் நல்லவங்களை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க, கெட்டது செய்கிறவங்க, இவங்களையெல்லாம் உங்களோட மனசுலையும் வச்சுக்கிட்டு அதுகளையும் யோசித்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்போதுமே நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளை நினச்சி பார்க்குறவங்கள தான் நம்ம வாழ்க்கையில் சுமக்கணும். அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்போதும் வாழ்க்கையில் நம்மளை நினைக்காதவங்கள நம்ம மனதளவில் சுமந்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் எப்போதுமே நிம்மதி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்மளோட உண்மையாக பழகிறவங்க யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் காசு பணத்துக்கு தன்னோட தேவைகளுக்காகத்தான் ஒரு மனிதரோட பழகிறாங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ அதாவது ஒரு மனிதனுக்கு வேல்யூவே இல்லை. இப்போ ஒரு மனிதன்கிட்ட காசு பணம் சொத்து பத்து இருந்தால் தான் மதிக்கிறாங்க. இல்லாட்டி அவனை ஒரு ரோட்டில் கிடக்கிற குப்பையாக தான் மதிக்கிறாங்க. அதனால உண்மையாக வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி தான் போலி வேஷம் போட்டுக்கிட்டு, நல்லவங்க மாதிரி போலி வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுளை நம்புங்க. கடவுளை நம்பி அவரோட வழியிலே போங்க. நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு கடவுள் புரிய வைப்பார். அப்போ நீங்கள் நல்லவங்களையும் புரிஞ்சுக்கலாம், கெட்டவங்களையும் புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? மற்றது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்னது மாதிரி வாழ்க்கையில் இப்போ நிறைய பேர் காசுக்கு அடிமையாகிட்டாங்க. சொத்து பத்து இருந்தால் தான் ஒரு நண்பனாக ஏற்றுக்கிறாங்க, சொந்தமாக ஏற்றுக்கிறாங்க, உறவினராக ஏற்றுக்கிறாங்க, ஒரு பழகின ஒருத்தரை ஏற்றுக்கிறாங்க. இப்போ காசு பணம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி குப்பை, அதாவது ரோட்டில் கிடக்கிற குப்பையாக தான் கணக்கெடுப்பாங்க. அதனால் இப்படியானவங்களை நினச்சி நீங்கள் என்றைக்கும் ஒர்ரி பண்ணாதீங்க. உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்வீங்க. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம். அனாவசியமான எண்ணங்கள், சிந்தனைகள் இதுகளை உங்களோட மனசளவில் நீங்கள் சுமக்காதீங்க. அது ஒரு பெரிய பாரமாக இருக்குமே தவிர உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அமையாது, சந்தோஷமான வாழ்க்கை அமையாது. உண்மையானவங்களோட மனசில் சுமந்தாலும், நம்ம சொன்ன மாதிரி உண்மையானவங்களோட அன்பு உங்களோட மனசில் சுமந்தாலும் போலியானவங்களோட அன்பை உங்களோட மனசில் என்றைக்கும் சுமக்காதீங்க. அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும். நல்லவங்களை நம்மளோட மனசில் சுமந்தால் அது ஒரு இனிமையான சுகமாக மாறிடும். அனாவசியமானவங்களோட சிந்தனைகள் நம்மளோட மனசில் சுமந்தால் நமக்கு வேதனைகள், துன்பங்கள், கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க சரியான முடிவெடுங்க. எப்போதுமே சந்தோஷமாக இருங்க. ஓகேயா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நிறைய பேர் எனக்கு லைவில், ஷார்ட்டில், லாங் வீடியோவில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்பருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நானும் சிவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.